ஓம் சக்தி. அன்பு குழந்தையே, நடந்துவிட்ட காரியத்தை தெரிந்து கொள்ள வந்து விட்டாயே. என் தங்கமே, நடந்ததை என்னால் நம்ப முடியவில்லை. நீ இதை கேள். உன்னால் நம்ப முடிகிறதா என்று பார்க்கலாம். கலிகாலம் அழியும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே. நாட்களும் நேரங்களும் செல்ல செல்ல மனிதர்கள் அத்தனை பேரும் மிருகங்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். தன் தேவைக்கு யாராக இருந்தாலும் அடித்து அவர்களை இல்லாமல் செய்து அவர்களுடையதை தன்னுடையதாக மாற்றிக்கொள்ள என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்ற நிலைக்கு இறங்கிவிட்டார்கள் பிள்ளையே. இந்த நிலையில்தான் இப்போது இந்த காலங்கள் போய்கொண்டிருக்கிறது. உன்னை போல மனதில் எந்த கலக்கமும் இல்லாமல், மனதில் யாரை பற்றிய கெட்ட எண்ணங்கள் உருவாகாமல், உன்னுடைய வெள்ளந்தியான மனதை போல இங்கே யார் இருக்கிறார்கள் பிள்ளையே? நீ சில நேரங்களில் நினைக்கிறாய், நானும் கெட்டவனாக இருந்தால் ஒருவேளை சந்தோஷமாக இருந்திருப்பேனோ என்று நீ யோசிப்பதை நானும் தெரிந்திருக்கிறேன். தங்கமே, அவனுக்கு அழிவு அவன் நிழலாய் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த அழிவிலிருந்து அவனால் மீண்டு வர முடியாது என் பிள்ளையே. உனக்கு வந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை என்றுதான் சொல்வேன். ஏனென்றால் நிலைகள் மாறும் என்பது உண்மை சத்தியம் பிள்ளையே. உன் காலங்கள் மாறப்போகிறது என் தங்கமே. ஆனால் அவன் நிலை அப்படி அல்ல. ஒரு குடும்பத்தை கெடுத்து, ஒரு குடும்பத்தை நாசம் செய்து, அவர்களின் வலியையும் வேதனையும் பார்த்து சிரித்து கொண்டிருக்கும் அவனுடைய அழிவு அவனுடைய நிழலாய் பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை என் தங்கமே. நீயும் கண்களால் பார்க்கத்தான் போகிறாய். இப்போது வேண்டுமானால் உன்னுடைய கர்மா அவனுக்கு கை கொடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உன் கர்மா கரையும் நேரம், அவனின் கர்மா ருத்ர தாண்டவம் ஆண்டும் நேரம் வந்துவிட்டது பிள்ளையே. அப்போது அவன் இல்லாமல் போய்விடுவான் இந்த உலகத்தில். அன்பு குழந்தையே, கர்மா என்பதை சாதாரணமாக நினைத்து விடாதே. அது யார் யாருக்கு எவ்வளவு தூரம் இழுத்து செல்ல வேண்டுமோ, யார் யாருக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்தே தீரும் பிள்ளையே. அவனின் நிழலாக பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறது அவனின் ஆபத்து. அதனால் இந்த எண்ணத்தை களைந்து விடு. கெட்டவனாக இருந்தால் வாழலாம் என்ற எண்ணத்தை களைந்துவிட்டு உன் வாழ்க்கையில் உன் கடமைகளை சரிவர செய். வேதனை கவலை என்று ஓரிடத்தில் அமர்ந்து விடாமல் உன்னுடைய வேலைகளை தொடங்கு. நீ இன்று எழுந்து வேலைகள் செய்தால்தான் நாளை என்ற நாள் உனக்காக காத்திருக்கும். இல்லை என்றால் அது சூன்யமாகிவிடும் என்பதை புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இனியும் எத்தனையோ நல்லதை நீ பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. உன்னுடைய அற்புதமான நேரங்கள் உனக்கு கை கொடுக்கும் காலமாக காத்திருக்கிறது பிள்ளையே. அதையெல்லாம் நீ இழந்து விடாதே. இவர்களை எல்லாம் நினைத்து நினைத்து உன் வாழ்க்கையை வீணாக்கி விடாதே என்று கூறத்தான் வந்தேன். தங்கமே, நடந்ததை ஒன்றை சொல்லட்டுமா? என்னால் நம்ப முடியவில்லை, என்னால் நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை. கண்களால் பார்த்தேன் என் பிள்ளையே, கலங்கிவிட்டேன் என் தங்கமே. இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்துவிடக் கூடாது என்று உன்னை நினைக்கிறார்கள் என்றால் இது ஒன்றும் புரியாத விஷயமில்லை. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தானே அவர்கள். உன்னை மட்டுமா அழிக்க காத்திருக்கிறார்கள்? உன்னை போல பலரையும் அழிக்க காத்திருக்கும் இவர்கள் உனக்கு செய்த காரியம் என்னால் தாங்க முடியவில்லை. ஏனென்றால் யாருக்கும் எந்த துரோகமும் நினைக்காத உன்னை அழிக்க நினைப்பதுதான் எனக்கு பிடிக்கவில்லை என்று கூற வந்தேன். என்ன செய்து விட்டார்கள் தெரியுமா? என் வாயினால் அதை சொல்லக்கூடாது பிள்ளையே. பெயர் சொல்லக்கூடாத ஒரு உயிரினத்தை, ஒரு பூச்சியை
உன் வீட்டிற்குள் கொண்டு வந்து விட்டு உன் சகல ஐஸ்வர்யங்களையும் பிடுங்கிச் செல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டு அவர்கள் உன் வீட்டிற்குள் வந்து செயல்படுத்தியும் இருக்கிறார்கள், தெரிந்தே செய்திருக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் இருக்கும் தரித்திரத்தை உன் வீட்டிற்குள் கொண்டு வந்து விட்டு, அதாவது அந்த பெயர் சொல்லக்கூடாத ஒரு பூச்சியின் மூலமாக உன் வீட்டிற்குள் வந்து விட்டு உன் ஐஸ்வர்யத்தை துடைத்து செல்ல வேண்டும் என்ற திட்டத்தில் செயல்படுத்தியும் விட்டார்கள். உடனடியாக நான் சொல்வதை நீ செய்தாக வேண்டும். கோமியத்தை எடுத்து வா, அதில் சிறிது மஞ்சளையும் விட்டு மா இலையால் வீடு முழுவதும் தெளித்து விடு உடனடியாக. தாமதிக்கும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு ஆபத்து. இருப்பதையும் இழந்து கையேந்தி நீ பிச்சை எடுக்க வேண்டும் என்ற நிலைக்கு உன்னை தள்ளிவிட வேண்டும் என்று திட்டத்தை முடித்திருக்கிறார்கள். அதிலிருந்து உன்னை காப்பாற்றத்தான் என்று ஓடோடி வந்திருக்கிறேன் உன் அன்னை. நான் சொல்வதை தாமதிக்காமல் செய். மற்றொன்று, உன் அன்னைக்கு உன் கைகளால் நீ விருப்பப்பட்ட காணிக்கையை கொடு. காரணத்தோடு கேட்கிறேன். உன் ஐஸ்வர்யத்தை இழக்கக்கூடாது என்பதால் கேட்கிறேன். உன் கைகளால் நீ கொடுக்கும் காணிக்கை உன் ஐஸ்வர்யத்தை இழக்காமல் தடுக்கும். இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். ஓம் சக்தி. நன்றி.